பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 145:14 படியாய் கூறுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்பதாக. மடங்கடிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். லார்ட் லிஃப்ட்ஸ் அப் ஆல் ஹூ ஆர் பவ் டவுன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வாழ்க்கையில் அநேகர் ஒடுக்குகிறதுனாலும் சோதனையை கொடுக்கிறதுனாலும் துயரங்களை வருவிக்கிறதுனாலும் ஒருவேளை மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படலாம். அவமானங்கள் நிந்தைகள் மூலமும் மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை வரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், மடங்கடிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் தூக்கி விடுவார். இயேசு ஜெப ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீயை கண்டார். அந்த ஸ்திரீயால் 18 வருஷம் நிமிரக்கூடாமல் கூனி குறுகி பலவீனத்தினால் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையே மடங்கடிக்கப்பட்டு குன்றி போயிருந்தது. பலவீனப்படுத்தும் ஆவியினால் அவள் பாதிக்கப்பட்டதினால் வாழ்க்கையில் நிமிர்ந்து பார்க்கக்கூடாத சூழ்நிலை காணப்பட்டது. 18 வருடங்களாகியும் யாராலும் அவளை தூக்கி நிமிர்த்த முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் தேவாலயத்திற்கு ஒரு நாள் வந்தாள். ஒருவேளை அவள் அன்று தேவாலயத்துக்கு வராமல் இருந்தால் இயேசு அவளை பார்த்திருக்க முடியாது. அன்று இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13:12-13 கூறுகிறது. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அநேக நாள் அவமானங்களினால் மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இயேசுவின் ஒரு தொடுதல் உங்களை தலை நிமிரும்படியாக செய்யும். உங்களை பழைய நிலையில் மீண்டுமாக நிறுத்தி உயர்த்தி வைப்பார். தலைகுனிந்த சூழ்நிலையை இயேசு மாற்றுவார். எஸ்ராவின் மீது இருந்த தேவ கரம் உங்களை தூக்கி நிறுத்தும். ஆணிகள் கடாவப்பட்ட இயேசுவின் கரம் விழுகிற உங்களை தாங்கி மீண்டும் நிறுத்தும். விழுகிற என்னை தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களை தூக்கி நிறுத்துவார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களையும் அவருடைய கரத்தினால் தாங்குவார். மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு மாறும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எந்த மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நீர் நிறுத்துவீராக. இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அங்கலாய்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் அணைவீராக. நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.